ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். கொடைக்கானலில் நம்மளுடைய பிரவீன் மினிட் சார் மகாநதியுடைய டேரக்டர் வந்துட்டு இப்போ கொடைக்கானல் இருக்காங்க. ஸோ எல்லாருமே தெரியும், கொஞ்ச நாள் வந்துட்டு சென்னையில் ஷூட் போச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து கொடைக்கானலையும் கொண்டு வருவாங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்கிற பட்சத்தில். பட் இப்போ அவர் வந்து கொடைக்கானல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கேள்விகள் எழத்தான் செய்யுது. ஏன்னா மகாநதி ஷூட் முடிஞ்சு 1 to 15 முடிஞ்சுது. பட் ரிமைனிங் இந்த ஒரு 23rd கிட்ட வந்து அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது மேபி ஒரு 5 days கிட்ட அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷூட் வரும்போது மகாநதி அங்கே கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ இதில் நிறையா டீம்கிட்ட பேசும்போது எங்களுக்கு இது வரைக்கும் மகாநதி வந்து கொடைக்கானல் ஷூட் பற்றின அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி வெக்கேஷன் ரிலேட்டடாக போயிருக்கலாம். பட் எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போது 16 30 வரைக்கும் வீட்டுக்கு விடுவாஸ் அப்படி சொல்லி ஷூட் போகும். பட் ஏன் அவர் வந்து அங்கே ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஒருவேளை அங்கேருந்து எதுவும் குவிட் எதுவும் பண்ணிட்டாரா என்னன்றது புரியல. பட் அங்கே ஷூட் போகும்போது அவர் வந்து கொடைக்கானல் போயிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கும்போது கொஞ்சம் கேள்விகளாக தான் இருக்குது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரில. மேபி வேறு ஏதாச்சும் ஷூட் பிஸியாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் கமிட்மெண்ட்ஸாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பட் பார்க்கலாம். அதே போல் எபிசோட்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்கு. இன்னும் எபிசோட்லாம் கூட நல்லாவே இருந்துச்சு. ஃபயராக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே போல் பசுபதியுடைய கேரக்டர் இன்றைக்கி அப்படியே சுத்த டம்ப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பெருசாக எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியே சின்னதாக அப்படியே நொறுங்கின மாதிரி இருந்துச்சு. நான் கூட பெருசாக ஏதாச்சும் பிளான்லாம் பண்ணுவார்னு நினச்சேன். பட் கொஞ்சம் மொக்கையாக தான் முடிஞ்சதுன்னு சொல்கிறோம். பட் எனிவே கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ராக்ஸ் மூவ் ஆகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷம் அப்படிங்கிறது தான். அதே போல் வந்துட்டு நான் அந்த கொடைக்கானல் ட்ராக் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஸோ சிமிலராக வந்துட்டு லாஸ்ட் வீக் நீ என்ன நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய மகாநதியுடைய அந்த வசனகர்த்தா பள்ளி, அதாவது டைலாக் ரைட்டர், ஸோ அவர் வந்துட்டு பாரி ஐஎஸ்ஐமி, ஸோ அவர் வந்துட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு போல். அவர் ஒரு போஸ்ட்டே போட்டிருந்தார். அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ அவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ என்னுடைய லேட்டஸ்ட் எபிசோட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் வந்து பேசியிருப்பார். ஸோ ரொம்பவே சந்தோஷம் இது மாதிரி அவர் வந்து ஆன்ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஏன்னா நிறைய டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் வந்துட்டு ஆன்ஸ்க்ரீனில் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஸோ இவங்க தான் அந்த பர்சன் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெகக்னிஷன் அவங்களுக்கும் கிடைக்கும், நமக்கும் ஒரு பார்த்த ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் நம்ம பார்த்துடுறோம். ஏன்னா டேரக்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. பட் இப்போலாம் வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது டேரக்டர்ஸ் மோஸ்ட்லி ஷோ பண்ணிடுறாங்க. அதே போல் ரைட்டர்ஸுமே கூட ஓரளவுக்கு நம்ம கொடுத்துட்றாங்க அவார்ட்ஸ்லாம். பட் இந்த வசனத்துக்கு மட்டும் யாரும் மோஸ்ட்லி அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஷோஸ் இது மாதிரி எதை கூட்டு ரெகனைஸ் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா அந்த எபிசோட் போய் பாருங்கள் அப்படிங்கிறதான். ஸோ நானுமே இந்த பிக்சர் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.